குற்றவாளி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 76.56 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். புதுச்சேரியை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 76,56,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. புதுச்சேரியை சார்ந்தவரை தனியார் வேலைவாய்ப்பு மையம் என்று தொடர்பு கொண்ட மர்ம நபர் டிவிஎஸ் குழுமத்தின் பிரதிநிதி போன்று பேசி கார் மற்றும் விடுதி வசதிகளுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அவருக்கு வழங்கப்படும் சம்பளத்தின் 5% முன்பணமாக செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த வேலைவாய்ப்பு மையத்திற்கு ரூபாய் 3,93,268 அனுப்பி ஏமாந்திருக்கிறார். அதன்பின் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதேபோல புதுச்சேரியை சார்ந்த பெண் உட்பட 3 பேர் ரூபாய் 41,384 மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தை சார்ந்தவர் அந்தோணிராஜ் என்கின்ற ஆனந்தராஜ், வயது 66, பெயிண்டர். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் அந்தோணிராஜ் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி அந்தோணிராஜிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 2 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதுச்சேரி அருகே கடற்கரையில் மது அருந்தியதை தட்டி கேட்ட 4 பேரை கஞ்சா கும்பல் சராமரியாக கத்தியால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட கடற்கரையில் நேற்று நள்ளிரவு ஒரு கும்பல் கஞ்சா போதையில் மது அருந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கஞ்சா மற்றும் மது போதையில் தட்டி கேட்ட 4 இளைஞர்களையும் கத்தியால் சராமரியாக வெட்டியது. இதில் 4 பேருக்கும் தலை, கை, காலில் வெட்டு விழுந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் இளைஞர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கோட்டக்குப்பம் பர்கத் நகரில் பதுங்கியிருந்த 2 வரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பி வரும் திருப்பட்டினம் திமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். காரைக்கால், திருப்பட்டினம் தொகுதிகள் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரத்திற்கு ஆதரவாக தேர்தல் பணி செய்து வரும் பாஜக பொறுப்பாளர் ஒருவரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவர் மீது அவதூறு பரப்பி வருவதாக திமுக வேட்பாளர் நாக தியாகராஜன் மீது பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி வேட்பாளரின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் இதுகுறித்து சைபர் கிரைம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் இணைந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் திமுக வேட்பாளருக்கு இந்திய கூட்டணி பொறுப்பாளர்கள் ஆதரவு அளிக்காத ஆதங்கத்திலேயே இவர் இதுபோன்ற சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வெற்றி பெற்று விடலாம் என்ற நோக்கில் இவ்வாறு செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா செல்லிப்பட்டு அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து முதற்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா களம் காண்கிறார்.
அந்த வகையில் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரியம்மன் மற்றும் திரௌபதியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை கூட்டணி கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களோடு துவங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகளின்படி உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை போலீசில் ஒப்படைக்க தேர்தல் துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. தேர்தல் முடியும் வரை புதிய துப்பாக்கி உரிமம் வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் ஏற்கனவே துப்பாக்கி உரிமம் பெற்று வைத்திருப்பவர்கள் தங்கள் உரிமம் பெற்ற துப்பாக்கியை அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் விதி. தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டவுடன் மீண்டும் துப்பாக்கிகளை பெற்றுக் கொள்ளலாம். இதில் தனியார் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்று ஆயுதங்கள் வைத்திருப்போருக்கும், துப்பாக்கி சுடுதல் சங்கங்கள், விளையாட்டு வீரர்கள், துப்பாக்கி சுடுதல் போட்டியிடும் பங்கு பெற உரிமம் பெற்றவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்ட பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரசாரம் செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடந்த 16 தொடங்கிய வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான்குமார் அவர்கள் அனிதா நகர் மற்றும் ஜான்பால் நகர் ஆகிய பகுதியில் வீடு வீடாக சென்று பாஜக கட்சியின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களால் கடந்த காலங்களில் புதுச்சேரி மாநிலம் அடைந்த வளர்ச்சி குறித்து பேசி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். மேலும் மத்தியில் ஆளும் அரசு புதுச்சேரியையும் ஆளும் பட்சத்தில் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனுக்குடன் கிடைக்கும் என்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தமக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். தான் வெற்றி பெற்றால் முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியில் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் தனது தேர்தல் பிரசாரத்தில் பொதுமக்களிடம் தெரிவித்தார். தேர்தல் பிரசாரத்தின் போது பாஜக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளானோர் உடனிருந்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் வேட்புமனு வாபஸ் பெற மறுத்த காங்கிரஸ் வேட்பாளர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காரைக்கால் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் திமுக வேட்பாளர் நாஜிம் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் AVS சக்திவேல் பிரபுவை காங்கிரஸ் தலைமை வேட்புமனுவை வாபஸ் பெற வலியுறுத்தியும் அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் AVS சக்திவேல் பிரபு மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர் திமுகவை சார்ந்த நாஜிமிற்கு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தேர்தலில் பணியாற்றி அயராமல் உழைத்து திமுக வேட்பாளர் நாஜிமை வெற்றி பெற செய்வோம் என்றும் தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரசாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மா கோவில் சத்திரம், வசந்த நகர், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வந்தார். இந்நிலையில் இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரசாரத்தில் இறங்கியுள்ளார்.
லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கினை சேகரித்தார். இதில் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள புதுக்காலனி, திடீர் நகர், காமராஜர் நகர், சரஸ்வதி நகர், சேதராப்பட்டு மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டதாக தாவேகா வேட்பாளர் முன்னாள் ஐஜி சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நேய மக்கள் கழகத்தோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்றது. தாவேகா தலைவர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடிப்பிடித்துள்ளது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் ஐஜி சந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து ராஜ்பவன் தொகுதியில் தூய ஜென்மராக்கினி ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து தாவேகா வேட்பாளர் சந்திரன் தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து மிஷன் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜ்பவன் பகுதியில் தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட புதிய வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழகமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் என்றார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பார்த்திபன், பிரகாஷ், சரவணன், கிரண்ராஜ் உட்பட பலரும் உடனிருந்தனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி தியேட்டர் பின்புறம் உள்ள சித்தன்குடி பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரின் தொகுதியான காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி தியேட்டர் பின்புறம் உள்ள சித்தன்குடி பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எல்ஜிகே தொகுதி கோகுலக்கண்ணன் ஏற்பாட்டில் அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து ஸ்ரீ கதிர்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பொன்னாடை மற்றும் பூஜை செய்யப்பட்ட மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், எல்ஜிகே பொதுச் செயலாளர் சுரேஷ் பிரபாகரன், எல்ஜிகே மாநில செயலாளர் ரவி என்கின்ற ராஜாராம், வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன், எல்ஜிகே வார்டு தலைவர் எம் சுகுமார், என்ஆர் நிர்வாகி சுகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். பாஜக அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் பகுதிதோறும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அவர் தனது பேச்சில் இந்த தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க வல்லவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பதையும், மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் அவருக்கு இருப்பதையும், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் வலியுறுத்தினார்.
மேலும் பொதுமக்களுடன் நட்பு சூழலில் உரையாடி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோரின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி உற்சாக ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த பிரசாரத்தில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நேரடி பிரசாரம் காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரசாரம் மேற்கொண்டபோது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்ஜேகே இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் எல்ஜேகே தலைவரின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து வெற்றி சின்னமான தர்பூசணி வடிவில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் பிரகாஷ், யுவராஜ், ராஜேஷ், கார்த்தி, முரளி, கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பிரசாரம் மேற்கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருக்கு பொதுமக்கள் வீடுதோறும் ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 2வது திருப்பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடுதோறும் சென்று தீவிர தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். தனது சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். மேலும் உங்களை வெற்றி பெற செய்வோம், எங்கள் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதற்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், நிச்சயமாக காமராஜர் நகர் தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் அஸ்வின், எல்ஜேகே பொதுச் செயலாளர் சுரேஷ் பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, காமராஜர் நகர் தொகுதி பூத் பொறுப்பாளர் சுரேஷ் கங்கா, மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் ராகினி, பூத் தலைவி மீனாட்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.